இப்போ நம்ம வந்திருக்க இடம் எந்த இடம்னு சொன்னால் இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சார். அப்பா பேர் மாணிக்க வாசகம். ஒரு பக்கம் சோழமன்னோட ஆட்சியின் கீழே சேரல்ல இருந்து நாம தமிழிசூழ் மதுரை அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே இந்த தமிழி கல்வெட்டு இருக்கக்கூடிய மலைக்குன்றுகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம திருவாரூரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வாங்க போலாம். ஓகே தோழர், நம்ம போகிற வழியிலேயே ஆமூரில் ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கல்ல பாருங்களேன், எல்லாமே உள்ள கல்வெட்டு. ஆமா, அதான் செக் பண்ணணும். உள்ள கிடந்தது ஒரு அது இதுக்குள்ள ஒரு தேரை முங்கி போச்சுன்ற கதையெல்லாம் வழக்கம் எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி. கோயில்ல இருந்து பாடல் சத்தம் கேட்டுட்டு இருக்குல்ல, யாரோ பாடுறாங்க. ஆமாம், அநேகமாக உள்ள ஓதுவராக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போமே. பாடுறோம். மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொடையான் நிதியமும் கோணாத கோணும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாகத்தில் அன்பும் உதவி பெரியோர் தொண்டரோடு கூட்டு கண்டாய். நான் தாய் தகப்பன் சொன்னதுலேருந்து இறைவனை வணங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா படித்த பாட்டை நானும் அதை பிற்படுத்தி படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனுடைய அப்பா பேர் மாணிக்க வாசகம். அப்பா பேர் மாணிக்க வாசகம். ஆமாம். அவர் இது மாதிரி கோயிலில் வந்து பாடுவாருங்களா? அவரும் படிப்பார். அந்த பாட்டு மணிவாசகருடைய அஷ்டகம். சிவமே குருவாய் அருளும் வடிவம், சிவமே குருவாய் அருளும் வடிவம், புவி மேல் இதுபோல் அரியதற்கரிதாம், திருவின் உருவாய் எமையாள வந்த. என்ன வேலை பார்க்குறீங்க? பெயிண்டிங் வேலை பார்க்குறேன். பெயிண்டிங் வேலை பார்க்குறீங்க. ஓ, தினசரி நீங்கள் வந்து கோயிலில் லீவ் அன்னைக்கு, வேலை இல்லாத அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வருவேன். மற்ற நேரம் காலையில் சாமி கும்பிட்டுட்டு காலையில் வேலை பார்க்கணும். காலை கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம விளக்க போட்டு சாமியை கும்பிட்டுட்டு திருவாசக பாடலை படிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவோம். இதுதான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. அப்புறம் இந்த மாதிரி தரங்களுக்கு வரும்போது பாட்டு பாடி வேற. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே வெறிக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு, செம்மையாய் சிவபாதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருள்வதினியே இங்கெழுந்தருள்வதினியே. அண்ணலே ஆருயிரே போற்றி, மூன்று கண்ணன் முக்கண் முதல்வனே போற்றி.
நம்ம எங்கே நிற்கிறோம்னா 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமையான பிற்கால பாண்டிகளின் கோவில் இது. இந்த கோயிலில் 6 கல்வெட்டுகள் இருக்கிறது. என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஆமூர்ல மொத்தம் 6 கல்வெட்டுகள் இருக்கிறத தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆவணம் செய்திருக்கு. இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த ஊரினுடைய பெயரை தென்பரப்பு நாட்டு நல்லாணி ஆமூர் அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னைக்கு ஆமூர்னு சொல்றத கல்வெட்டுகள் தென்பரப்பு நாட்டு நல்லாணி ஆமூர் அப்படின்னு சொல்லுது. இந்த கோயிலுக்கு வந்து ஐயம்பொழிலீஸ்வரர் அப்படின்னு இன்னைக்கு அறிவிப்பு பலகையில வச்சிருக்கிறாங்க. அதே போல இங்க கிடைக்கிற 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள்லையும் இந்த கோயிலுடைய பெயர் ஐயம்பொழிலீஸ்வரர் அப்படின்னே குறிப்பிடுது. பாண்டிய மன்னன் சடையவர்மன் குலசேகரன் காலத்து கல்வெட்டும் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டுகளும் இந்த கோயில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த கல்வெட்டுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் இந்த கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட கொடைகளை பற்றி தான் பேசுது. இது போக வந்து ஆமூர் கண்மாய் மடையில ஒரு கல்வெட்டு இருக்கிறதா தொழில் துறை ஆவணங்கள் இருக்கு. ஆனால் நம்மளால போக முடியல. அந்த கல்வெட்டு வந்து கிபி 8-9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1100 வருடம் பழமையான கல்வெட்டு வந்து ஆமூர் கண்மாய் மடையில் இருக்கிறதா குறிப்புகள் இருக்கு. திருவாரூர் உள்ள சமணர் படுகை. இங்கே வந்து 2 தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. அதே போல் பாறை ஓவியங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வருவது அவ்வளோ சாதாரணமல்ல. வர்ற வழியிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த விசுவலை பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட கரணுள்ளான பாதையை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புத காட்சி காத்திருக்கும். ஸோ பாங்காட அரியதன் கொடுப்பிதோன் அப்படின்ற கல்வெட்டு இந்த காடிக்கு மேல இருக்கிறது முதல் கல்வெட்டா குறிப்பெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த கல்வெட்டை பொறுத்தவரையும் இந்த கல்வெட்டு வந்து உபசன் பரசு உரை கொடுபிதோன் அப்படின்னு இந்த 2 தமிழ் கல்வெட்டுகள். இதனுடைய காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. அதாவது இதுல முதல் செய்தி வந்து பாங்காட அரியதன் கொடுப்பித்தோன் இருக்கு. அப்ப அதை என்ன சொல்றாங்கன்னா, பனங்காடு என்னும் ஊரை சேர்ந்த அரிதன் என்பவரால் இக்குகைத்தலம் குறைவிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்த பனங்காடிங்கிறது இன்னைக்கு வந்து பனங்காடு அப்படின்னு இருக்குது, பாங்காடுன்னு இருக்குது. அதை பனங்காடுன்னு படிக்கிறாங்க. பனங்காடி தான் பனங்காடா மாதிரி இருக்கு. அதை வந்து பனங்காடு அப்படின்னு படிக்கிறாங்க. பனங்காடி அன்னைக்கு வந்து பனங்காடா இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு. பனங்காடிங்கிறது இப்போ திருவாரூர்லேருந்து போனோம்னா கொட்டக்குடி தாண்டினோடனே ஒரு ஊர் பனங்காடின்னு ஊர் இருக்கு. அந்த ஊர் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தானே. அங்கே வந்து சோழர் காலத்தினுடைய பெருமாள் கோயிலும் பாண்டியர் காலத்தினுடைய சிவன் கோயில் அப்படின்னு வரலாற்றுக்கு முக்கியமான கோயில்கள் 2 கோயில்கள் அங்கே இருக்குது. அப்போது இந்த கல்வெட்டில் சொல்லப்படுற பனங்காடு அப்படிங்கிற இந்த ஊர் வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்க பனங்காடியாக இருக்கலாம். அப்போ இந்த பனங்காடியை சேர்ந்த அரிதன் அப்படிங்கிறவர் தான் இந்த பள்ளியை செய்து கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்றில் வந்து உபசன், இந்த உபசன்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, கீழவளவில் இருக்குது,
இந்த உபசன்கிறவர் உபவாசம் செய்தவர், அவ்வளவு அந்த சமண மதத்தை சேர்ந்த ஒரு துறவியாராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். அவர் இந்த உபசன் அப்படிங்கிற பரசு அப்படிங்கிறவர் இந்த உறைவிடத்தை செய்து கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை இந்த காடு கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ஒரு இடமா நம்ம பார்க்கணும். முக்கியமாக கொஞ்சம் ஒரு கட்டட அமைப்பு மாதிரி செஞ்சுருக்காங்கல்ல, அந்த பாருங்க பழைய அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியே வாங்கல உள்ள அப்போயே வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கலவை இருக்கு. இந்த பாருங்க, இது வந்து இப்போ செஞ்ச மாதிரி இல்லை, பழசு நல்லாவே இருக்குது. ஒரு அமைப்பு, ஒரு சின்ன வீடு, ஒரு குகை வீடு மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு செதஞ்சு போயிடும். ஓகே, சரி, நல்லாவே ஓகே. கிளி ஒன்றுண்ணே அந்த இருக்கு, சரியா தெரியுதா? ஓகே, போயிடலாமா? மனித உருவம் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, இதை பாருங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் பெரும்பாலும் சொன்னால் அந்த மையவட்ட குறியீடு ஓவியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், சதுர வடிவத்திலும் சில ஓவியங்கள் இருக்குது. இப்போ பார்க்குறோம், இதை முன்கூட்டியே ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம படித்த வந்து வட்ட ஓவியங்கள் மட்டும் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ சதுர வடிவத்தில் கூட இங்கே ஓவியம் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்க முடியுது. இந்த இங்கே வாங்களேன், இதை காட்டுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மனித தோற்றம் இருக்கிற மாதிரியான ஒரு செந்நிற ஓவியமாக இருக்குது. ஆமாம், இந்த 2 கைகளும் 2 கால்களும் இருக்குது. தலைப்பூதி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்கே வந்து இந்த திருவாரூரில் பொறுத்தவரை இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் மைய வட்டமாக தான் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வடிவங்கள் இங்கே பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பு அப்புறம் ஒரு மனிதனுடைய உருவம் இருக்கிற மாதிரியான ஓவியங்கள் இருக்குது. இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த வட்ட வடிவிலான ஓவியம் இங்கே இருக்குது. அது வந்துட்டு அந்த தமிழ் கல்வெட்டை தாண்டி நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமானது வந்து இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள். சிவப்பு நிறத்தில் வரையப்பட்டிருக்க இந்த பாறை ஓவியங்களை வந்து வரலாற்று காலத்தோட தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மையத்தை சுற்றி பல்வேறு ஆரங்கள் இருக்கும். வெவ்வேறு ஒரே ஆரத்தை கொண்ட ஒரு மையமும் வெவ்வேறு ஆரங்களை கொண்ட ஒரு மைய வட்டமும் இருக்கிறத பார்க்குறேன். இது வந்து ஒரு மைய வட்டம்னு குறியீட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியலை. இனி வரக்கூடிய காலங்களில் இதை என்னன்னு கணித்து சொல்லக்கூடிய முறைகள் வரலாம். இல்ல, அது ஒருவேளை தத்துவார்த்த முறையா இருக்கலாம், ஆன்மீக ரீதியான விசாரணைக்கான குறியீடா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். இனி ஆய்வு பண்ணும்போது தெரிய வரும். இதுவெல்லாம் பழமையான ஓவியங்கள் அப்படின்னு நம்ம, ஏன்னா பாறை ஓவியங்களை பொறுத்தவரையும் வரலாற்றுக்கு முந்தைய கால ஓவியங்களும் இருக்குது, வரலாற்று கால ஓவியங்களும் இருக்குது. இதை வந்து வரலாற்று கால ஓவியத்தோட அவங்க தொடர்படுத்துறாங்க. ஒரு மொழியில பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்கும். பேச்சு வடிவம் ஆதி வடிவமாகவும் அதற்கு பின்னாடி எழுத்து வடிவங்கள் தோன்றியிருக்கும். எழுத்து வடிவங்கள் தோன்றிய பிறகான காலத்தை தான் ஒரு மொழியினுடைய வரலாற்று காலம் அல்லது அதான் வரலாற்று காலம் சொல்றாங்க. அதுக்கு முந்தைய காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்றாங்க. இப்போ இந்த தமிழி சூழ் மதுரை அப்படிங்கிறதுல நாம தொடர்ச்சியா வந்து தமிழி கல்வெட்டுகள், தமிழினா ஒரு 2000 வருடங்களுக்கு மேலே இருந்த தமிழினுடைய எழுத்து வடிவத்தை தமிழ் பிராமின் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழின்னு சொல்கிறோம். இந்த தமிழி கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கிடைக்குது. அந்த 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மதுரையில் மட்டுமே ஒரு 15 இடங்கள்ல தமிழி கல்வெட்டுகள் இருக்கிற குகைத்தலங்கள் 15 தலங்கள் வந்து மதுரையில் மட்டுமே இருக்குது. அப்படி இந்த 15 மலைக்குன்றுகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியா வந்து இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கணும்ன்றதான் அந்த பயணத்தினுடைய நோக்கம். அப்போ அந்த தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய மலைகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள், தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் அங்க இருக்குது. குடைவரை கோயில்கள் இருக்கு, பாறை ஓவியங்கள் இருக்குது, முற்கால பிற்கால பாண்டியர்கள் கோயில்கள் இருக்கு, இப்படி பல கோயில்களும் அங்க இருக்குது. அது போக பல்வேறு வரலாற்று சின்னங்களையும் அது தாங்கி நிற்குது. அப்படியான அந்த மலைகள் வந்து இப்போ நம்ம வர வழியில பார்த்தோம், எத்தனை குவாரிகள் ஏற்கனவே இங்கே செயல்பட்டு இருக்குது. ஒவ்வொரு மலைகளையும் வந்து சின்ன சின்ன கேக் பீஸா வந்து அறுத்தறுத்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பல்வேறு, ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிக்கப்பட்டது பிறகு கூட குவாரிகள் நடந்ததை பார்க்குறோம். இப்போ அரிட்டாப்பட்டி வந்து பல்வேறு மரத்தனம் அறிவிக்கப்பட்டது பிறகு கூட டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அதை வந்து மக்கள் பிரச்சனையாலதான் அதை வென்றெடுத்து மீண்டும் நிற்குது. அதாவது மீண்டு தற்காலிகம் நிற்குதுங்கிறத ரொம்ப அபாயகரமான செய்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வெகுஜனங்கள் பார்க்குற பார்வையில் இப்போ பாருங்க, ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு. ஏங்க இங்கே வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பூதாகரமான விஷயம். அதை ட்ரெண்டிங்காக தான் சொல்லலை. ஆனால் ஒன்றும்லாம் விஷயத்த கூட ஊதி பெருசாக்கி ஜனங்கள் இங்கேருந்து படையெடுத்து அங்கே போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஏங்க இங்கே வாங்க, இல்லை இங்கே வாங்க, வந்தீங்கன்னா உங்கள் வரலாற்று உணர்வை பெறுவீர்கள். ஒரு 2200 ஆண்டுகள் முன்னாடி உள்ள அந்த ஆன்மீக உணர்வு பெறுவீங்க. இந்த இடம் தமிழிசூழ் உலகுன்னு ஏன் சொல்கிறோம்? சும்மா போகிற போக்கில் சொல்லலை. அதற்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆவணங்கள் கொட்டி கிடக்கு.
அதை நோக்கி தமிழர்கள் திரும்பும்போது தான் வரலாறு மீண்டெழுத வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கூட வந்து தம்பி கார்த்தி வந்து இருக்கிறாரு. கார்த்தி வந்து இடையப்பட்டியில் பக்கத்தில் திருவாரூருக்கு பக்கத்து ஒரு இடையப்பட்டி. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா முழுக்கவே காடாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃப்ரேம் வச்சு நம்ம காமிப்போம். ஃபுல்லாக காடு தான், அது பூரா புதற்காடு. அதிகபட்சமாக உசிலை மரங்கள் அதிகம் நிறைந்த ஒரு காடு. ஆனால் இந்த காடு வந்து சமவெளியில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு காடு வந்து என்னவா இருக்குதுன்னா, வருவாய்த்துறை பதிவேட்டில் தரிசு நிலம்னு இருக்குது. தரிசு நிலம் இருக்கிறதுனால இது வந்து பல்வேறு திட்டங்களுக்காக, குவாரிகளுக்கு, அரசனுடைய பல்வேறு முகாம்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து இந்த நிலங்களை வந்து தரிசனம் தானே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் உண்மையில் வந்து பார்த்தா தான் தெரியும், இங்கே வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாலூட்டி வகை உயிரினங்கள், அதாவது புள்ளிமான்கள் இருக்குது, குரங்குகள் இருக்குது, தேவாங்குகள் இருக்குது. இப்படி பல்வேறு உயிரினங்கள் இருக்கக்கூடிய இந்த காடு வந்து தரிசு நிலம்னு இருக்கிறதுனால பல்வேறு திட்டங்களுக்காக கொடுக்குது. ஏன்னா குறிப்பாக இந்த இடையப்பட்டி தெற்காம்பூரில் இருக்கக்கூடிய அங்கே வந்து வெள்ளிமலையாண்டி கோயில் இருக்குது. அந்த வெள்ளிமலையான் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட காடாக இருக்குது. அது வந்து கோயில் காடுன்னு ஒரு அமைப்பாகவே சொல்லுவாங்க. அப்படி அந்த கோயில் காடை வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக எடுத்துட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் வந்து தாரை வார்க்கிறதுக்கு அரசுகள் வந்து முன் வந்த போது அதை வந்து கார்த்தி அப்புறம் அங்கே பாரதி அப்படின்னு பல்வேறு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த திட்டங்களை வந்து இப்படியான மனதினால தான் இன்னைக்கு இருக்க கொஞ்சம் நஞ்ச நிலமும் பாதுகாக்கப்படுங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த காடை பற்றி கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள். கார்த்தி வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் இடையப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். இப்போ திருவாரூருக்கு அருகில் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. தொடர்ந்து வெள்ளிமலை கோயில் காடுகள்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமத்துக்கு வந்து வாழ்வாதாரமாக தருறது வந்து அந்த வெள்ளிமலை கோயில் காடுகள். அந்த கோயில் காடை வச்சு தான் ஆடு மாடு வச்சு தான் இங்கே எல்லாருமே வந்து பிழைக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா குவாரி, அது போக வந்து அரசு முகாம்களுக்கு வந்து இராணுவ முகாம், அந்த மாதிரி நிறையா திட்டங்களுக்காக வந்து கோயில் காடை, இப்போ மீதம் உள்ள காடுகளையும் வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து பின்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள இளைஞர்களும் இயற்கை பண்பாட்டு சூழலியல் நண்பர்களான தமிழ்தாசன் அவங்க டீம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து அந்த கோயில் காடுகளை வந்து பல்வேறு தளமாக அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுபோக அந்த வெள்ளிமலை கோயில் காடுகள் என்ன ஃபேமஸ்னால் கடம்ப மரம். மதுரையோட பேரே கடம்ப வனம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கடம்ப மரங்கள் வந்து ஒரு சில இடங்களில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வெள்ளிமலை கோயில் காட்டுக்கு வந்தீங்கன்னா உண்மையாக ஒரு கடம்ப வனம் வந்து உயிரோடு என்ன இருக்கிறதுக்கு ஆதாரம் வந்து இந்த வெள்ளிமலை கோயில் காடுகள் மட்டும்தான் இருக்குது. அதுபோக தேத்தாமரம்னு சொல்கிறாங்க. தேத்தாமரமும் வந்து கார்த்திகேயன் பார்க்க விதிகளில் சொல்கிறாங்க, மதுரை சமவெளி பகுதியில் வந்து தேத்தாமரம் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக பராய் மரம், நிறைய இந்த குறிச்சி மரம், நிறைய அரிய வகை மரங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. தேவாங்கு, புள்ளிமான், காட்டுப்பன்றி, இந்த மாதிரி அரிய வகை விலங்குகள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த கோயில் காடுகளை வந்து அரசாங்கம் வந்து இந்த மலையும் சேர்த்து சுற்றி உள்ள இடங்களையும் பல்லுயிர் தலமாக சேர்த்து அறிவிக்கணும். இது வந்து வெள்ளிமலை கோயில் காடோட தொடர்ச்சியான ஒரு இடம் தான் இது. இதையும் சேர்த்து வந்து அரசாங்கம் வந்து பல்லுயிர் தலமாக அறிவிக்கின்றது வந்து கிராமத்தின் சார்பாக வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அரசுக்கு. வர்ற வழியிலே பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து நம்ம அங்கே வர்றதே ஒரு ரிஸ்கான இதாக இருக்குது. பாதைகள் அப்படின்ற பராமரிப்பு இல்லை. ஏன் சொல்கிறோம்னா இதுக்கு காவலாளிகள் போடப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்க்கலாங்கிறது தெரியலை. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம், ஆள் இல்லை. அதனால் இங்கே வரக்கூடிய பாதைகள் நிச்சயமாக வந்து அரசு செப்பனிடணும். அப்போ தான் அது சரியாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு கல்வெட்டு, பாறை ஓவியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பராமரிப்பின்றி பார்வையாளர்கள் வந்து போகிறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இதையும் அரசு கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்த சீரமைச்சா நல்லது. ஏன்னா வழக்கம்போல் இந்திய குடிமகன்கள், அதாவது குடிமகன்கள் வந்து இந்த இடத்தையும் நாசம் பண்ணிக்காங்கிறதையும் சேர்த்து இதை பதிவு பண்ணுறது முக்கியம் நினைக்கிறேன். திருவாரூர்ல இருக்கிற பல சிறப்புகள்ல ஒண்ணு வந்து மாணிக்க வாசகர் பிறந்தார் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ மாணிக்க வாசகர் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வரகுண பாண்டியன் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய அமைச்சராக இருந்தாருன்னு கூட நமக்கு வந்து பல புராணங்கள் வழியா செய்திகள் தெரிய வருது. இதில் என்னன்னா, இவர் அமைச்சராக இருக்கும்போது குதிரை வாங்க போறாரு. அப்போ அந்த குதிரை வருவதற்கு தாமதமாகும் போது மன்னனுடைய கடுங்கோபத்துக்கு ஆளாகிறாரு. அப்போ வந்து சிவபெருமானோட அருளால நரிகளை எல்லாம் வந்து பரிகளாக மாத்தினது தான் இதோட புராண கதையில சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் வரலாறும் இருக்கு. ஆமா, அப்ப இந்த காட்சியை கூட நீங்க பாத்தீங்கன்னா குதிரைகளை நரிகளாக்குன அந்த காட்சியை பாத்தீங்கன்னா திருவாரூர் கோபுரத்துல கூட நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியர்கிட்ட இருந்து மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிட்டு வர காட்சியெல்லாம் அதுல வந்து சிலைகளா இருக்கு. ஆமா, குதிரையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுல வந்து மாணிக்க வாசகர் இருப்பார் ஒரு குதிரையில, இன்னொரு குதிரையில ஒரு அரேபிய தோற்றம் இருக்கிற ஒரு ஒரு தொப்பி வச்ச மாதிரி இருக்கும். அந்த கோயிலுக்கு போறவங்க பாருங்க, நம்ம ஒரு காட்சியை காமிப்போம். ஓகே ஓகே. அதே இந்த கோயில்ல இந்த மாணிக்க வாசகர் இந்த ஊர்ல இந்த இதுனா இப்ப இந்த அந்த மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்னால அவருக்கே ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் போய் பார்த்து வந்துடலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே.
திருவாரூர் ஊர்ல இருந்து திருவாரூர்ல சிவன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இடது பக்கமா ஒரு சாலை போகும். அதுக்குள்ள போனா ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து ஆங்கிலேயர் காலத்துல நடப்பட்டது. இது என்ன சொல்லுதுன்னு அந்த கல்வெட்டு, 5ஆம் ஜார்ஜ் வந்து டெல்லியில வந்து தன்னை வந்து முடிசூட்டிக்கிறாரு, சக்கரவர்த்தியை முடிசூட்டிக்கிறாரு. அதன் நினைவா வந்து இந்த திருவாரூர்ல வந்து ஒரு விளக்குத்தூண் அமைச்சோம் அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கோயில் இருக்க திருமறை நாதன் சொல்லப்படுற இந்த திருவாரூர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இப்படி ஒரு அற்புதமான கோயிலா, இவ்வளவு சிற்ப வேலைப்பாடு உள்ள கோயிலா நீங்களே பிரமிச்சு போறீங்க. இது நான் போகிற போக்கில் சொல்லலை. ஏன்னா இங்கே கவனிக்க வேண்டிய பல மிக முக்கியமான வரலாற்று தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கோயிலில் மட்டுமே 56 கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வசந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண்டபத்தோட வடிவமைப்பே, அந்த மேற்கூரையே ரொம்ப பிரமிப்பான ஒரு வடிவமைப்போடு இருக்குது. அது கட்டடக்கலையை நுணுக்கமாக இருந்தவர்களுக்கு இன்னும் அதை கூர்ந்து கவனிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிற்கால பாண்டியர்களுடைய கல்வெட்டுக்கள் தான் அதிகமாக இருக்குது. நாயக்கர் கால கல்வெட்டு வந்து ஒரு 2 கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த திருமறைநாதர் கோயில் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல வரலாற்று செய்திகளை சொல்லுது. இந்த திருமறைநாதர் கோயில் இருக்கிற கல்வெட்டை மட்டும் படித்தாலே போதும், திருவாரூர் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஊர்கள், அன்னைக்கு அந்த ஊர்களுக்கு என்ன பேர் இருந்தது, இங்க இருந்த மனிதர்களுடைய பேர் என்னவா இருந்தது, யாரெல்லாம் அதிகாரிகளா இருந்தாங்க, அப்புறம் ராகுத்தன் பேர் பொறித்த ஒரு கல்வெட்டுமே இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேர் பொறித்த ஒரு கல்வெட்டு கூட ராகுத்தன் இருக்குது, அது கூட இஸ்லாமியர் பேரா இருக்கலாம். இப்படி பல்வேறு செய்திகளை வந்து இந்த திருமறைநாதர் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தருது. இந்த ஊரினுடைய வரலாறை ஒருத்தர் படிச்சுக்கணும்னா இலக்கியத்தை தாண்டி இந்த கல்வெட்டுகள் இருக்க செய்திகளையும் படித்தாலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள்ல மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய பேர் இருக்குது, மாரவர்மன் குலசேகரன், மாரவர்மன் வீரபாண்டியன், பராக்கிரம பாண்டியன், 2ஆம் சுந்தரபாண்டியன், மாரவர்மன் விக்ரமபாண்டியன், சடையவர்மன் குலசேகரன், நாயக்கர் காலத்து கல்வெட்டு, இப்படின்னு பல மன்னர், பிற்கால பாண்டியர் மன்னர் துவங்கி நாயக்கர் காலத்து வரையும் பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கிறத திருமலைநாதர் கோயில்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். நீங்க குறிப்பா மதுரக்காரங்களா இருக்கிறவங்க அருகில் இருக்க அருமை ரொம்ப பேர் தெரியாம இருப்பீங்க. முதல்ல அவங்க பார்த்துருங்க. இந்த தகவல் தெரியும் போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லோரும் வரலாற்று ஆய்வுகள் மட்டும் இல்லை, கோயில் பக்தியா மட்டும் இல்லாம இப்படி வரலாற்று உள்ள கோயில் அநேகமாக மதுரையில் இப்படி ஒரு கோயில் இருப்பது ரொம்ப அதிசயம். குறிப்பா இந்த கல்வெட்டுல இன்னொரு செய்தி என்ன, பக்கத்துல ஒரு பெரிய கண்மா இருக்கும், அதை நீங்க நம்ம காட்சியாகவும் காப்போம். அந்த கண்மாயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷாமிருகம்னு ஒரு மடைக்கு மேல வந்து சிலை இருக்கும். அது வந்து உண்மையிலே பிரமிப்பான சிலையா இருக்கும். நீங்க போறப்ப கடந்து போறப்ப பார்க்கலாம், நீங்க அந்த கண்மாய்க்கு போறவங்க அவ்வளவு பிரமிப்பான சிலை. அந்த மடைக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு சின்ன மடை இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கண்மாயுமே இந்த கல்வெட்டுகளை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சோழ பேரேரி அப்படின்னு இந்த கண்மாயினுடைய பேரை சொல்றாங்க. இன்னைக்கு திருவாரூர் பெரிய கண்மாயின்னு சொல்றோம், ஆனா கல்வெட்டு சோழ பேரேரின்னு ஒரு பெரிய ஏரியாவை இதை வந்து குறிப்பிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஏரியா இருந்திருக்குது. இந்த கண்மாய்க்குள்ள இருக்க இன்னொரு சின்ன மடை ஒன்று இருக்குது. அந்த மடையில தெற்கு புற இருக்குள்ள தூண்லையும் வடக்கு புற இருக்க தூண்லையுமே கல்வெட்டு இருக்கு. தெற்கு புற இருக்க தூண்ல வந்து 3ஆம் குலோத்துங்கன் காலத்தினுடைய கல்வெட்டும், வடக்கு புறம் இருக்கிற கல்வெட்டுல வந்து அந்த சோழ நாட்டிலிருந்து மீட்ட சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பல வரலாற்று செய்திகளை நீங்க திருவாரூர்ல தெரிஞ்சுக்கொள்ள முடியும். திருவாரூரின் பெருமையை, அதன் கோயில் அழகை, வரலாற்றை ஒட்டுமொத்தமாக அறிந்திருப்பது என்று நம்புகிறோம். தமிழ் சூழ் மதுரையில் அடுத்த பயணமா கீழவளவு போகிறோம், காத்திருந்தோம்.